students, இன்னைக்கு நம்ம exercise 1.3 பார்க்க போறோம். exercise 1.3 based on the function. ஓகேவா? ஃபங்க்ஷன்னா என்னன்னா every element in the x set should map with every other element in the y set. ஓகே? இப்போ நம்ம example 1.7 பார்ப்போம். First என்ன சொல்றாங்க? A relation f is defined by f of x equal to x square minus 2 where x belongs to minus 2, minus 1, 0, 3. இப்போ இதில் ரெண்டு டிவிஷன் கொடுத்துருக்காங்க. List the elements of f is f is a function. Okay. First question பார்த்தீங்கன்னா f of x equal to x square minus 2. ஓகேவா? லிஸ்ட் பண்ண போகிறோம். லிஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ என்னது minus 2. ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறீங்க minus 2 சப்ஸ்டிட் பண்ணணும். எக்ஸ் இருக்கிற இடத்துல minus 2. அப்போ minus 2 ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 ஸ்கொயர் 4. 4 minus 2 2. ஓகே, நெக்ஸ்ட்டு minus 1 உடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? minus 1 ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? 1. ஓகே, minus into minus plus 1 square 1. minus 2 ஆன்சர் வந்து minus 1. ஓகே, இப்போ 0 சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? 0 ஸ்கொயர் 0 minus 2 ஆன்சர் minus 2. ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூ 3. 3 சப்ஸ்டிட் பண்ணால் 3 ஸ்கொயர் minus 2 9 minus 2 7. இப்போ லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் எஃப். அப்போது எஃப் ஈக்குவல் டு லிஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன வந்திருக்கு? minus 2, 2 minus 1, minus 1 0, minus 2 3, 7. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் இஸ் எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன். ஸோ இந்த எலிமெண்ட் எல்லாமே ஒய் கூட மேப் ஆயிருக்கு. அதாவது எஃப்ல எக்ஸில் இருக்க எலிமெண்ட் எல்லாமே ஒய் செட் கூட மேப் ஆயிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இஸ் எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன்னா எஸ் வி நோ the each element in the domain of f டொமைன்ன்றது இது ஃபுல்லாகவே. ஓகேவா? domain of f as unique imageனா இப்போ ஒரு செட் ஒரு வேல்யூக்கு இன்னொரு வேல்யூ ஓகேவா மேப் பண்ணுறோம் இல்லையா, அதான் வந்து யூனிக் இமேஜ். therefore என்னது? f is a function. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.8. எக்ஸாம்பிள் 1.8 என்னென்னா if x equal to minus 5, 1, 3, 4 and y equal to a, b, c, then which of the following relation or function from x to y? Okay, r1 equal to minus 5, a, 1, a, 3, b. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் கொஷின். இப்போது நம்ம தான் மேப் பண்ணணும். ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க? மைனஸ் ஏ. ஆக்சுவலாக இங்கே இருக்க எப்படி வேல்யூ இங்கே செட் பண்ணணும்னா கொஷினில் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, காமனாக எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ, அந்த வேல்யூ தான் நம்ம இதில் போடணும். ஓகேவா? எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ எழுதியாச்சுன்னா கொடுத்துருக்காங்க minus 5, 1, 3, 4 இங்கே ஏபிசி. ஓகேவா? இப்போது இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட் கொஷினில் -5, a. அப்போது -5லேருந்து ஏக்கு ஒரு ஆரோ மார்க் போட்டு டினோட் பண்ணுறோம். ஆரோ மார்க் போட்டு டினோட் பண்ணால் அது ரிலேஷன் சொல்லணும். ஓகேவா? ரிலேஷன் R1. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில் R1. அப்போ நம்ம இங்கே R1 இது எக்ஸோடைய செட்டு, இது ஒய்யோடைய செட். நெக்ஸ்ட்டு 1, a. 1 இங்கே இருக்குது, a இங்கே இருக்குது. ஓகேவா? டினோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு 3, b. 3, b. ஓகேவா? இப்போது இது ஃபங்க்ஷன்னு கேட்குறாங்க. இட்ஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். ஏன்னா எக்ஸோடைய வேல்யூவில் எக்ஸ் செட்டுக்குள்ளே ஒரு நம்பர் மிஸ் ஆகுது. ஓகேவா? அதாவது நம்பருக்கு எதுவுமே மேப்பிங் கிடையாது. அப்போது இந்த 1 இந்த 4ன்றதுக்கு மேப் ஆகலை. ஸோ இட்ஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். எவரி எலிமெண்ட் ஷுட் மேப் வித் ஒய் செட். ஓகேவா? அதுதான் ஃபங்க்ஷன். இப்போது இது வந்து 1, 4ன்றது வந்து மேப் ஆகலை. ஸோ இட்ஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். ஸோ நம்ம எப்படி எழுதுகிறோம்? R1 இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் ஆர் ரிலேஷன் ஆஸ் என்ன இதனாலனா த 4ன்ற செட் வந்து 4 belongs to x does not have an image in y. ஓகேவா? 4 belongs to 4 எந்த செட்டில் இருக்குது? belongs to x does not have an image in y. y கிட்ட எந்த இமேஜும் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் R2. R2க்கு என்ன பண்ணுறீங்க? அதே மாதிரி x செட் வேல்யூ y செட் வேல்யூ எழுதியாச்சு. R2ல என்ன கொடுத்துருக்காங்க? -5, b. ஸோ -5, b, 1, b, 3, a, 4, c. ஓகேவா? இப்போ பாருங்கள் எக்ஸ் செட்குள்ளே எல்லாமே வந்து என்னது? ஒய் செட்குள்ளே மேப் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இது என்னது? R2 இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஸ் ஈச் எலிமெண்ட். ஓகே, எக்ஸ் ஹாஸ் அன் யூனிக் இமேஜ் இன் ஒய். ஓகேவா? ஒரு செட் எலிமெண்ட்டுக்கும் ஒரு எலிமெண்ட் இருக்குது ஒய்க்குள்ளே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு R3 பாருங்கள். R3 என்னது? கொஷினில் இருக்க செட் எடுத்து எக்ஸ் ஒய் எழுதியாச்சா? R3ல பார்த்தீங்கன்னா -5, a, 1, a, 3, b, 4, c, 1, b. ஓகேவா? இப்போது R3 வந்து என்ன சொல்லியிருக்கேன்? இட்ஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். ஏன் இட்ஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னா எக்ஸ் கூட இருக்க எக்ஸ் வேல்யூ வந்து ஒரு செட் கூட தான் மேப் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள் -5க்கு a இருக்குது,
1 பாருங்க 1 வந்து it's mapped with both A and B ஓகேவா அப்படி இருக்க கூடாது ஒரு எலிமெண்ட் கூட தான் மேப் ஆயிருக்கும் x set should map with y set ஓகேவா அப்போ இந்த 1 எலிமெண்ட் என்ன இருக்கு A க்கு மேப் ஆயிருக்கு B க்கு மேப் ஆயிருக்கு ஓகேவா so அதனால it's not a function as 1 belongs to x has two images என்னென்ன images 1 A 1 B A belongs to y and B belongs to y ஓகேவா next sum பாத்தீங்கன்னா example 1.9 so example 1.9 f of x equal to 2x minus x square இப்போ நம்ம ரொம்ப ஈஸி இதுல வந்து 3rd division கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1 வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க அப்போ f of 1 க்கு x இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன ஆகும் 2 minus 1 1 ஆன்சர் 1 நெக்ஸ்ட் x இருக்கிற இடத்துல x plus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் அப்போ அந்த x இருக்கிற இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணா x plus 1 2 into x plus 1 minus x plus 1 whole square okay அப்ப 2 into x 2x 2 into 1 2 minus a plus b whole square formatல இருக்கு சோ இங்க எழுதி இருக்கேன் பாருங்க a square plus 2ab plus b square சோ நம்ம என்ன பண்ணனும் x square plus 1 square plus 2x சோ இந்த மைனஸ் உள்ள போச்சுனா minus x square minus 2x minus 1 சோ x square மட்டும் இங்க இருக்கு அப்ப minus x square இங்க ஒரு 2x இங்க ஒரு 2x minus 2x plus 2x cancel ஆயிடும் plus 2 minus 1 அப்ப plus 1 okay third division பாருங்க f of x plus f of 1 equal to 2x minus x square plus 1 so f of x ஓட வேல்யூ என்னது கொடுத்திருக்காங்க அங்க f of 1 ஓட வேல்யூ என்னது 1 நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ 1 ஓகேவா f of x ஓட வேல்யூ 2x minus x square அப்ப 2x minus x square f of 1 ஓட வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 1 ஓகேவா அப்ப என்ன வரும் minus x square plus 2x plus 1 என்ன சொல்லிருக்காங்க இங்க f of அதாவது f of a plus b equal to f of a not equal to f of a plus f of b ஓகேவா next sum பாருங்க example 1.3 ல first sum okay இப்போ let f of x comma y such that x comma y belongs to n and y equal to 2x be a relation on n find the domain and codomain and range is this relation a function okay இப்போ x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்க natural number னு சொல்லிட்டாங்க natural number starts with 1 so 1 ல இருந்து up to n values வரும் ஓகேவா நம்ம just ஒரு 5 values கண்டுபிடிச்சா போதும் இப்போ என்ன பண்ணிருக்காங்க இந்த என்ன பொசிஷன் கொடுத்திருக்காங்க y equal to 2x so f of x equal to 2x x இருக்கிற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் 1 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க 1 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் என்ன வர 2 into 1 2 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2 2s are 4 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 6 4 8 5 க்கு 10 so x ஓட வேல்யூ क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்களோ அத எழுதணும் y ஓட வேல்யூ क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்களோ அத எழுதணும் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை மேப் பண்ணனும் ஓகேவா இப்போ क्वेश्चनல 1 to up to n so நம்ம 5 மட்டும் கண்டுபிடிக்க போறோம் அப்ப 5 வரைக்கும் எழுதியாச்சு y க்கு பாத்தீங்கன்னா 1 to 10 வரைக்கும் எழுதி இருக்கோம் ஏனா இங்க ஆன்சர் நமக்கு 10 வரைக்கும் வந்திருக்கு சோ நம்ம 10 வரைக்கும் எழுதிக்கலாம் ஓகேவா இப்போ என்ன பண்றோம் 1 க்கு என்ன மேப் ஆயிருக்கு 2 2 க்கு 4 3 க்கு 6 4 க்கு 8 5 க்கு 10 ஓகேவா domain in the sense 1 2 3 4 5 codomain 1 2 3 4 okay 4 up to n வரைக்கும் ஓகேவா range பாத்தீங்கன்னா என்ன இருக்கு 2 4 6 8 10 இத ranges up to n values ஓகேவா next இது என்ன சொல்லிருக்காங்க is this relation a function ன்னு கேக்குறாங்க yes the relation is a function as every element in x associated with every element in y ஓகேவா okay first sum over next second sum பாருங்க let x equal to 3 4 6 8 determine whether the relation r equal to x f of x belongs to x f of x equal to x square plus 1 is a function from x to n okay இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க f of x ஓட வேல்யூ எல்லா क्वेश्चनலமே இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க இத எடுத்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும் x ஓட வேல்யூ என்ன சொல்லிருக்காங்க x ஓட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க இங்க அப்ப என்னது அந்த வேல்யூ எடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ x ஓட வேல்யூ 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும் ஆன்சர் 3 ஸ்கொயர் plus 1 10 4 square plus 1 70 6 square plus 1 37 8 square plus 1 65 okay x ஓட வேல்யூ என்ன சொல்லிருக்காங்க क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்களோ அதுதான் நம்ம இந்த டயகிராம்ல போடணும் ஓகேவா 3 4 6 8 y ஓட வேல்யூ நமக்கு என்ன கண்டுபிடிச்சோம் y க்கு இங்க வேல்யூ கொடுக்கலனா நம்ம இந்த வேல்யூ தான் எடுத்து இங்க எழுதணும்
10, 17, 37, 65. Okay. அப்போ every element in the x associated with every other element in the n. இங்க நல்லா பாருங்க இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க n கொடுத்தா இந்த இடத்துல n போடணும், y கொடுத்தா y போடணும். ஓகேவா? It is a function from x to n since every element in the x associated with every other element in the y. Okay. Next third sum பாருங்க. Given the function f of x belongs to x square minus 5x plus 6. Evaluate சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் first? f of x மொத்தம் வந்து 4 டிவிஷன் கொடுத்திருக்காங்க. f of minus 1, f of 2a, f of 2, f of x minus 1. okay. இப்போ நம்ம என்ன just substitute பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். f of minus 1 சொல்லிட்டாங்க. அப்போ எங்கெங்கெல்லாம் x இருக்கோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண substitute பண்ண போறோம் minus 1. so f of minus 1 substitute பண்றீங்க minus 1 whole square minus f of minus 1 plus 6. 1 plus 5 plus 6. okay. ஆன்சர் வந்து என்ன வரும் 12. ஓகேவா? Next f of 2a second question பார்த்தீங்கன்னா 2a substitute பண்ண போறீங்க. 2a square என்ன வரும் 2 2s are 4 a square minus 5 2s are 10a plus 6. okay. Next f of 2 substitute பண்ண என்ன வரும் 2 square 4 minus 5 into 2 10 plus 6 plus 6 plus 4 10 plus 10 minus 10 0. Next f of x minus 1. f of x minus 1 equal to x minus 1 whole square minus f 5 into x minus 1 plus 6. இப்போ இது எப்படி இருக்கு a minus b the whole square. அப்ப என்ன வரும் a square plus b square minus 2ab minus 5x. first x square இங்க ஒரு minus 2x minus 5x minus 7x plus 5 plus 6 plus 1 12 plus 12. okay. Fourth sum. A graph representing the function f of x is given. It is clear that f of 9 equal to 2. okay. இப்போ அவங்க graph கொடுத்துட்டாங்க 0 ல இருந்து 10 வரைக்கும் plot பண்ணிருக்காங்க y axis. next 0 ல இருந்து 9 வரைக்கும் x axis. okay. இப்போ பாத்தீங்கன்னா find the following values. f of 0 equal to அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். f of 0 ஓட வேல்யூ என்னது 0 இருக்கிற இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் f of 0 க்கு என்ன வேல்யூனா y ல என்ன பார்க்கறோம் 9. அப்போ f of 0 equal to 9. next f of 7 equal to f of 7 ஓட வேல்யூ பாருங்க. அப்போ இந்த y axis ல பார்க்கணும். அப்போ 7 க்கு என்ன வருது 6. f of 2 ஓட வேல்யூக்கு என்ன வருது 2 ஓட வேல்யூ 6. f of 10 ஓட வேல்யூ என்னது 0. okay. Second sum. For what value of x is f of x equal to 1? So f of x equal to 1. y equal to என்னது f of x y value 1 தான். ஓகேவா? அப்போ y equal to 1. So இந்த இடத்துல பாருங்க 9.5 வரும். 1 ஓட வேல்யூ கிட்ட இந்த x ஓட வேல்யூ பாருங்க 1. ஓகேவா? இங்க எங்க வந்து பாயிண்ட் ஆகுது 9.5 ல. ஓகேவா? நெக்ஸ்ட் third sum பார்த்தீங்கன்னா டொமைன் கண்டுபிடிக்க சொல்றாங்க ரேஞ்ச். டொமைன்ன்றது என்னது x வேல்யூ எல்லாமே டொமைன். ஓகே. டொமைன் வந்து 0, 1, 2, 10 வரைக்கும் இருக்கு. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 9 வரைக்கும் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் fourth பார்த்தீங்கன்னா what is the image of 6 under f? 6 இருக்கிற இமேஜ்ல என்ன இமேஜ் இருக்கு x ஆக்சிஸ்ல அப்படினா கரெக்ட்டா பாருங்க 5. ஓகேவா? உங்களுக்கு புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா புரியும். ஓகே. நெக்ஸ்ட் fifth sum. Let f of x equal to 2x plus 5. If x not equal to 0, then find f of x plus 2 minus f of 2 divided by 2. First என்ன சொல்லிருக்காங்க f of x கொடுத்திருக்காங்க 2x plus 5. இந்த x இருக்கிற இடத்துல first நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் x plus 2 substitute பண்ணிக்கலாம். தனித்தனியா கண்டுபிடிச்சு அதுக்கு அப்புறம் merge பண்ணிக்கலாம். First x plus 2 f of x plus 2 equal to x இருக்கிற இடத்துல x plus 2 போட்டாச்சு plus 5. 2 into x 2x plus 2 into 2 4 plus 5 2x plus 9. okay. next x இருக்கிற இடத்துல 2 substitute பண்ண போறீங்க. 2 2s are 4 plus 5 9. okay. இப்போ ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. f of x plus 2 கண்டுபிடிச்சாச்சு, f of 2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ f of x ஓட வேல்யூ என்னது 2x plus 9. f of 2 ஓட வேல்யூ 9. so plus 9 minus 9 cancel ஆயிடுமா 2x divided by x. இப்போ இந்த x இந்த x கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் ஆன்சர் என்ன வந்து 2. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு 5th சம்? ஆன்சர் வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் என்ன வரும் 2. ஓகே.